கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்திலும் நாம் 2ஆம் வாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எல்லாமே அவர் கிருபை தான். அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அவர் கிருபை தான் நம்மை பாதுகாக்கும். அவர் கிருபை தான் நம்மை அரவணைக்கும். அவர் கிருபை தான் நம்மை நடத்தும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நேர்பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் அப்பா நீ என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லும்போது அவர் கிருபை அப்படியே நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வருடத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்க்ரீனில் பாடல்களை பாடும்போது உணர்ந்து பாடணும். அந்த பாட்டை எந்த பாடல் பாடினாலும் உணர்ந்து பாடணும். அது எல்லாமே சத்திய வசனத்தினாலே எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம் வாயினால் அறிக்கைட்டு அது ராகத்தில் பாடும்போது கர்த்தர் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேங்க்யூ தகப்பன். அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இதை செய்து கொண்டிரே. உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஓ ராபா ரிகா ராபா ராபா சந்தா ராபா கரபா. யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை அப்பா நீ சபை பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக, நீ கொடுத்த கிருபைகளுக்காக, நீ அப்பா தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கரபா ராபா சந்தா ராபா கரபா. ஆமென். ஆனந்தல் யாவும் அறிக்கையுள்ள ஆதாயமும் ஆனாதிவானம் யாவும் அறிக்கையுள்ள ஆதாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. எண்ணில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூரலும்
வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரில் வாழ்கின்ற யாவும் இன்னும் நிலத்தின் சிவராசியும், நீரில் வாழ்கின்ற யாவும் இன்னும் நிலத்தின் சிவராசியும், பாரியில் பறக்கின்ற யாவும், பாரியில் பறக்கின்ற யாவும் பரவே உமை போற்றுமே. என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கால வயதில்லோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், கால வயதில்லோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும், பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுமே. என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் நடந்தா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். காலத்தில் ஒரு ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் ஒப்புக்கொள்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கென்று அந்த நேரத்தை, அந்த சமயத்தை கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கணும். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தர் தான் இதயத்தை பார்ப்பான். அல்லேலூயா. அந்த இருதயத்தை எந்த ஒரு கரை பிழை இல்லாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ அந்த இருதயத்தில் அழுக்கு கரை ஒட்டி இருந்தா அந்த இடத்துல அவர் என்ன பண்ண மாட்டார், வாசம் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம கிறிஸ்தவம் என்பதே அன்பு. அந்த அன்பு ஒன்றுமே இல்லைன்னா நம்ம யார் எல்லாமே
வெண்கலம், இரும்பு. புரிஞ்சுக்கோங்க, அன்பு ரொம்ப முக்கியம். அன்பில்லாதவன் வெண்கலம் போயிருக்கிறான். நம்ம எதை குறித்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் நமக்கு என்று இயேசு எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார், நமக்கு செய்வார். நம்முடைய வாக்கியம் கருத்தில் தான் இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோமானால் நமக்கு நன்மையானது தான் நடக்கும். தீமை தீங்கு நம்மை அணுகுவதே இல்லை, அணுகுவதே. அல்லேலூயா. உன்னை காண்போர் என்னை காணட்டும், உன்னை காண்போர் என்னை காணட்டும். அப்போ நாம எப்படி இருக்கணும்? அன்பினால் நிறைந்திருக்கணும், அன்பினால் நிறைந்திருக்கணும். அதில் ஒப்பு கொடுப்போம். ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன இருக்கு? விடுதலை, சமாதானம் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அது ஒரு மனம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவரே இல்லை. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போது நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து அதை சிந்தித்துக் கொள்ள முடியாது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான சங்கீதம் 110 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். விடிய காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும். பிறக்கும் என்பதே ஒரு புதிதான குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறக்கும். விடிய காலை பிறக்கும், எல்லாம் அந்த பிறக்கும் பேர்ட். அந்த பிறக்கும் என்றாலே ஒரு ஜீவனை குறிக்கிறது, ஒரு ஜீவனை குறிக்கிறது. இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தது அந்த ஜீவனிலே நாம் பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜீவனிலே நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜீவனிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அந்த வாக்கு தத்தத்தை நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அதை என்ன பண்ணுறோம்? தியானிக்கிறோம். நாளில் கூட கடந்த மாதம் வாக்குத்தத்தின்படி, அந்த வார்த்தையின்படி ஞானம் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வாக்கு தத்துவத்தில் 3 கேரக்டர் நான் சொன்னேன். என்னென்ன கேரக்டர்? ஆமாம், டீச்சர், கிங் ஆஃப் கிங்கு, ஜட்ஜ். தமிழில் சொல்ல போனால் டீச்சர், ராஜாதி ராஜா, நியாயாதிபதி. இந்த 3 வந்து மூவரும் ஒருவராக 3 ஆள் தத்துவமும் ஏசப்பா கிட்ட உண்டு. இயேசுக்கிட்ட 3 ஆள் தத்துவம் உண்டு. அவர் தான் நமக்கு டீச்சர், அவர் தான் நமக்கு ராஜாதி ராஜா, அவர் தான் நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். 3 ஆள் தத்துவம் ஒருவராக இருக்கிறார். இதை தான் நம்ம இந்த வாக்குத்தத்தில் முதன்மையாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த சாராம்சத்தை தான் கேரக்டர்ஸ் அதை எடுத்துக்கொண்டு வந்து அதை நம்ம தியானிக்கிறோம். அந்த கேரக்டர் பிரகாரம் நாம் அப்படியே வாழ்க்கையை நம்ம அந்த கேரக்டர் பிரகாரம் வாழ்க்கையை நம்ம நடத்தி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதில் கூட இந்த ஞானத்தை பற்றி போன மாதம் நான் 4 வித்தியாசமான காரியங்களில் நான் பேசினேன். அதில் 2 பேசினேன், 2 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த நம்மளுடைய விசேஷித்த நாட்கள் பாம் சண்டே, குட் ஃப்ரைடே, உயிர்த்தெழுந்த ஞாயிறு அப்படி கடந்து வந்தனால நம்ம இந்த காரியத்தை, இந்த செய்தியை நம்ம விட்டுட்டோம். அது தொடர்ச்சியாக இன்றைய நாள் நான் உங்களுக்கு அந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5லேருந்து 17. எபேசியர் 5:5லேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். விபச்சாரக்காரனாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியரின் புத்தகம்
5:5-7. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை. நீங்க தப்பா படிக்கிறீங்க. நான் தப்பா சொல்லிட்டேனோ? எபேசியர் 5:15-17, 15-17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஞான உலகில் போல கவனமா நடந்து கொள்ள பார்த்து. அந்த ஞானம் 4 ஜந்துகளுக்கு அந்த விசேஷத்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். மனுஷர்களுக்கு இருக்குதோ இல்லையோ அந்த விசேஷத்த ஞானம் ஜந்துகளுக்கு கொடுத்தார். ஜந்துகளுக்கு எத்தனை அறிவுன்னு சொல்கிறாங்க? உலகத்தான் சொல்கிறான். இல்லை, அதுக்கு 8 அறிவு. மனுஷனுக்கு 7 அறிவுனா அதுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா. மனுஷனுக்கு ஏமாத்துறது பாவம் ஒன்று எக்ஸ்ட்ரா அவனுக்கு இருக்குது. பாவம் ஒரு அறிவு. ஜந்துகளுக்கு 6 அறிவு தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜந்துகளுக்கு மனுஷன் இல்லாத அறிவு ஒன்று இருக்குது. ஜந்துக்கள் அது நம்ம தொட்டால் தான் அது நம்மளை தொடும். எந்த ஒரு இதுவும் பார்த்துங்க. நாய் சும்மா தான் இருக்கும், அசீரனை தான் வந்து கடிக்கும். பாம்பு கூட அது போயினே இருக்கும். நம்ம எதனா சவுண்டு கொடுத்தா தான் நம்ம திரும்பி பார்க்கும். அது மாதிரி ஜந்துக்கள் வந்து மனுஷனுக்கு இல்லாத ஒரு சுபாவம் ஜந்துக்களுக்கு உண்டு. அதனால் இதுக்கு ஞானம் இது பைபிளில் எழுதப்படலை. இது என்னுடைய வியாக்கணத்தில் நான் சொல்கிறேன். மனுஷனுக்கு இருக்கிற 7 அறிவு, ஒரு அறிவு ஏதாவது நம்ம என்ன பண்ணோம்? பாவம் செய்துனே இருக்கணும். யாராவது நம்ம தொந்தரவு பண்ணினே இருக்கணும். யாராவது நம்ம தொட்டுனே இருக்கணும். யாராவது நம்ம மடங்கழிச்சுனே இருக்கணும். யாராவது நம்ம பழி வாங்கினே இருக்கணும். ஆண்டவர் தான் சொன்னார், உண்மையில் நீ அன்பு கூறுவது போல பிறையில் அன்பு கூறு. அந்த அறிவு மனுஷனுக்கு இல்லாத போது ஆண்டவர் தான் சொன்னார். இது எந்த ஒரு யாரும் எந்த தேவர்களும் சொல்லப்படலை, எந்த ஞானவான்களும் சொல்லப்படலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு செலுத்து. உன்னை நீ எப்படி நினைக்கிற பின்னாடி அப்படின்னு நினை. ஆண்டவர் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க. இதான் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து. அப்போ துன்மார்க்கம் அப்படி வந்துட்டா மனுஷனுக்கு இன்னொரு காரியத்தில் அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். இதில் ஞானம் இல்லாத போயிடறான். மனுஷன் ஞானம் இல்லாத போயிடறான். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனபடினால் நீ ஞானமற்றவர்கள் போல நடவாமல் ஞானமுலை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாத ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் உபவாச ஜெபம், முழியரவு ஜெபம், குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இதெல்லாம் வைக்கிறோம். வாரம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே திறப்பில் நின்று இந்த 12 கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்குற நேரங்கள். அவர் நேரத்தை கொடுக்குறோம். நம்ம கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவருக்கு ஒரு பாட்டு, நமக்கு அவர் மகிமை கேட்டு நம்ம செலவு பண்ணுறோம். இதில் அழகாக எபேசியருக்கு எழுதுகிறார் பாருங்க பவுல், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 ஜந்துக்களும் இப்படி தான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுச்சு.
இந்த 4 சத்துக்கள் இப்படி தான் பிரயோஜனப்படுத்தி கொள்ச்சோம். முதலாவது சத்து நம்ம பார்த்தோம் எறும்பு. எறும்பு என்னத்தை பிரயோஜனப்படுத்திக்கிச்சு எழுதுனீங்களா இல்லையா? நான் சொல்லுறேன், நேரத்தை, நேரம் சேமித்து வைக்கிறது. 2வது நேரத்தை, அது கரெக்டாக எந்த காலத்தில் காலத்தில் நேரம் தான் முக்கியம். அந்த காலத்தில் சேமித்தாதான் அந்த காலத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நேரத்தை எறும்பு அந்த நேரத்தை தனக்காக உபயோகப்படுத்தி கொண்டது. மனுஷன் கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணுறான்? தூங்குறான். தூங்குறதுனால தரித்திரம் அவனை சூழ்ந்து கொள்ளுது. தூக்கம் என்பது நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சொல்வேன், 6 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும். 6 மணி நேரத்துக்கு மேலே தூக்கிட்டா பலவீனம் ஒரு பக்கம், அதுவே நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து அதை நம்ம ஆட்கொள்ளும். தூக்கத்தை விரும்பினால் நம்மனா கந்தத்தை தைரியத்தை பெற்றுக்கொள்ளும். கந்தையை உடுத்துவோம். வேத நீதிமொழிகளில் சாலமோன் அழகாக எழுதுகிறார். பிரியமானவர்களே, எறும்பு தூங்குமா? அதுக்கு தூக்கம் இல்லை. அதனால தான் தூக்கத்துக்கு எறும்பு ஒன்றா ஜாயின் பண்ணாங்க. இந்த நீதிமொழிகள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. எறும்புக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம கடிக்கும் எறும்பு. அப்போ அதுக்கு தூக்கம் என்பது இல்லை. தூக்கம் என்பது இல்லை. எப்பவுமே அப்படி சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த எறும்பு நேரத்தை எது கொடுக்குறோம்? கான்ஃபிடென்ட். நம்ம தூங்கிட்டா நம்ம அடுத்த வேலை உணவு இருக்காது. நம்ம தூங்கிட்டா நம்ம ஜீவன் கூட நம்மகிட்ட போயிடும். தூக்கம் என்பது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறேன், அதனால தான் நமக்கு ஒரு ஞானம் பழி வாங்குற ஞானம் ஆண்டவர் கொடுத்துருவார். இப்போ எறும்பு கடிக்க நம்ம சும்மா விட்டு என்ன பண்ணுவோம்? அதை நசுக்கி சாகடிச்சிடும். ஆனால் எறும்பு எந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம கடிச்சிட்டா கூட அந்த இடத்துல டக்குன்னு ஓடிடும். ஓடின எறும்பு கூட நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு கடிச்சேன்னு சொல்லி நசுக்கி சாகடிச்சிடுவோம். அதை மனுஷனுக்கு இயல்பான ஒரு எண்ணம். எறும்பு எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும். நேரத்தை தனக்காக அது குறித்து எறும்பு குறித்து அந்த ஞானி அழகாக எழுதியிருக்கிறாரு. நேரத்தை கொடுக்கணும். முதல் அந்த எறும்பு என்பது நேரத்தை குறிக்கிறது. குழிமுசல் 2வது. நான் அதை சும்மா உங்களுக்கு அதை முன்னோரியாக ஏற்கனவே சொன்ன மெசேஜை தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். குழிமுசல் தனக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. அந்த குழிமுசல் இடத்தை தெரிந்து கொண்ட உடனே அது சபையை குறிக்கிறது, ஒரு சர்ச்சை குறிக்கிறது. எறும்பு ஒரு கான்ஃபிடென்ட்டை குறிக்கிறது. குழிமுச்சல் இடம், ஒரு சர்ச்சு இடம்னா நம்ம வீடு, நமக்கு உண்டான எல்லாமே காரியங்களாக இருந்தாலும் சபை, சர்ச், அந்த இடம் தனக்காக குழிமுச்சல் என்ன பண்ணிட்டு தனக்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆண்டவர் கூட சொன்னார் பாருங்க, ஒரு வசனம் லூக்கா 9:58 எடுத்து வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 9:58. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன ஒரு அந்த வியாக்கரணத்தை சொல்றார் பாருங்க. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவருக்கு இடையில நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு, அதான் சபை. கரங்களை தட்டுவோமா? அவர் தலை சாய்க்க இடம் இல்லைப்பா, ஆனாலும் நமக்கென்று ஒரு சபையை கொடுத்துருக்காரு. குழிமுசல் தனக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ள நமக்காக ஒரு சபையை கொடுத்துருக்காரு. அந்த சபையில் நாம் தொடர்ந்து நாம் காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்த, இது குழிமுசலுடைய காரியம். 3வதாக வெட்டுக்கிளி. இதில் எடுத்து வாசிப்போம். வெட்டுக்கிளி பேசுமா? பேசாது, அது வார்த்தையே வராது. ஆனால் அது சேனைகள் ஒரு ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டோம். எகிப்திற்கு கொடுத்த 10 வாதைகளில் வெட்டுக்கிளி வாதம் ஒரு வாதம். அந்த எகிப்து தேசத்தை அப்படியே அழிச்சிடுச்சு. தானியங்களை, பயிர் வகைகளை அழிச்சிடுச்சு அந்த எட்டுக்கிளி. பேச
பேசாது, ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருக்கும் வெட்டுக்கிளி. அந்த காரியத்தில் எப்படின்னா கிளியரிட்டியாக இருக்கும், கிளியராக பண்ணும், கிளியரிட்டி இருக்கும். வெட்டுக்கிளி அது வருதுன்னா அதோடைய வெட்டுக்கிளி காரியத்தில் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். எதுக்கு போதோ அது முடிச்சுட்டு தான் வரும். வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களா? பனைகரத்தில் வெட்டுக்கிளி இல்லை, ரொம்ப நான் சின்ன வயசில் பச்சை கலரில் இருக்கேன் வெட்டுக்கிளி, பச்சை கலரில் இருக்கும், அது வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி பிடிச்சி நாங்கள்லாம் விளையாடுவோம், அப்புறம் விட்டுருவோம். நாங்கள் சில நேரத்தில் சாகடிச்சிடுவோம் வெட்டுக்கிளியை சின்ன வயசில். பாருங்கள், அந்த வெட்டுக்கிளிக்கு பேச்சு இல்லைனா கூட ஒரு கிளாரிட்டி, எந்த காரியத்துக்காக போதோ அது முடிச்சுட்டு வரும், முடிச்சு தான் திரும்பும். அந்த வெட்டுக்கிளியை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்து வாசி 30:27 வாசிங்க. நீதிமொழிகள் 30:27 ஸ்க்ரீனில் போடுப்பா. நீதிமொழிகள் 30:27. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற. எப்படி வருங்க? பவுஞ்சு பவுஞ்சாய், 1-2 வராது, பெரிய கூட்டமாக வரும். பெரிய கூட்டமாக எந்த காரியத்துக்காக போதோ அதை எல்லாவற்றையும் அழிச்சிட்டு தான் அது வெளியே திரும்பும். அதான் பவுஞ்சு பவுஞ்சா. ராஜா, அதுக்கு ராஜா என்பது யாருமே இல்லை, அதுதான் ராஜா, ராணி, மந்திரி, போர்ச்சேவகன் எல்லாமே அதுதான். அதுக்கு சொல்றாரு பாருங்க, ராஜா இல்லாதிருந்தும் பவுச்சு பவுச்சாய் புறப்படும் வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால். அது வேண்டாம், இது அது சிலந்தி பூச்சி. நான் அதை நான் இன்னைக்கு டைம் கிடைச்சா அதை பற்றி தியானிப்போம். வெட்டுக்கிளியை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ராஜா இல்லாதிருந்தும் பவுச்சு பவுச்சா புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். அப்போ வெட்டுக்கிளிகள் என்பது அது ஒரு கிளாரிட்டி, அது என்ன காரியமாக போதோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் திரும்பும். அந்த வெட்டுக்கிளியை நம்ம எதுக்கு அடையாளமாக பார்க்குறோன்னா, அந்த வெட்டுக்கிளியை நம்ம பேசாத வெட்டுக்கிளி, பேச்சு என்பது இல்லை, அதுக்கு தங்கை இல்லை, அது பேசாது. பேசாத வெட்டுக்கிளி எப்படி அது தன் காரியத்தை சாதிக்குதுன்னா, அது நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். படிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம், அதில் 28 29 நான் வாசிக்க கேட்போம். மத்தேயு 7 28 29. இயேசு இந்த வார்த்தை 28 29 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போர் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியா ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 2 வசனம் தான் இல்லையா? 28 போடுமா மறுபடியும். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக அவங்களுக்கு போதித்தபடியா. இயேசு எப்பவுமே சில காரியங்களை செய்கிறாருன்னா அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குமா, அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும், அதிகாரம். ஆனால் இந்த ஜனங்கள் அவர் என்ன சொன்னாங்க, இந்த ஜனங்க, இவன் யாருடைய, யோசேப்புடைய மகனாக இருக்கான், இவன் தச்சனுடைய பிள்ளை, இவன் அவரை அப்படியே கீழ்ப்படுத்திட்டாங்க, இயேசுவை கீழ்ப்படுத்திட்டாங்க. அவர் ராஜா, வெட்டுக்கிளிக்கு ராஜாவில் இருந்ததும் அது பவுச்சா வருதுன்னா காரணம் என்ன, அது என்ன காரியத்துக்காக புறப்படுதோ அந்த காரியத்தை அப்படியே அதை செய்து முடித்தே வரும். இப்போ ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்து, இந்த பூமிக்கு அதிகாரம் உள்ளவராய் வரார். அவர் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. பிலாத்து அந்த சிலுவையில் எழுதான், இவன் யூதருடைய ராஜா. சிலுவையில் எழுதுறான், யூதருடைய ராஜான்னு எழுதுறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ ராஜா தானா? நீ சொன்னபடியே நான் ராஜா தான். எவ்வளோ ஒரு அதிகாரம் பாருங்க. கர்த்தர் அவர் பேச்சிலே அதிகாரம் உள்ளவராக இருந்தார், அவர் பேச்சில் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, இதில் எடுத்து வாசிப்போம். மத்தேயு, ஸ்தோத்திரம், 30-31 வாசிங்க. அதுலேயே மத்தேயு 30-31 அதிலே வாசிங்க. மத்தேயு 7:30-31. மத்தேயு 7:30-31. சாரி, மார்க்கு 7:30-31 அது வாசிங்க. மார்க்கு
மார்க் போடுங்க. மறுபடியும் 7:30-31 அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படித்திருக்கிறதையும் கண்டால் மறுபடியும் அவர் தீரு சீதேன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலியா கடலருகே வந்தார். அல்லேலூயா. பாருங்க, இது முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் ஆண்டவர்கிட்ட அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்குறா. யார் கேட்குறது? கானானியர் கேட்குறா. ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிங்க, மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அப்போது அவளை நோக்கி, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பாருங்க, அவளுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவரை கேட்கிற. ஆண்டவரே, அப்பா, இந்த நீ சொல்றது கரெக்டு தான், இருந்தாலும் இந்த துணிக்கையை வந்து நாய்கள் சாப்பிடுமே. அந்த விசுவாச வார்த்தையினால அது சொல்றாரு, சரி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், நீ போ, உன் வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு மகளை விட்டு நீங்கி போயிட்டு. அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை பாருங்க கிரியை நடக்குது. அதிகாரமுள்ள வார்த்தை. அவர் மகளை போய் பார்க்கல, அந்த மகளை போய் பார்க்கல. மகளை பார்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு, நீ போ, உன் மகள் பிழைத்திருக்கிறாள், பிசாசு மகளை விட்டு நீங்கி போயிட்டு. அப்போதான் சொல்றாரு. 30 வாசிங்க சிஸ்டர். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது, அங்க சொன்ன உடனே சுகமாயிட்டா. அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதை தன் மகள் கட்டிலில் படுக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதேன் பட்டணங்கள். பாருங்க, அவர் வார்த்தை வந்து எல்லா இடத்திலும் கடந்து செல்லும்படியாய் ஆவியானவரை வழி நடத்துறார். எல்லா இடங்களையும் எங்க பாருங்க, எல்லா பட்டணங்கள் தோறும் அவர் கடந்து செல்கிறார். எல்லா கிராமங்கள் தோறும் கடந்து செல்ல. ஏன் காரணம் என்னவென்றால் அவர் அதிகாரமுள்ள வார்த்தையின்படியே அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பவுஞ்சா வெட்டுக்கிளி வந்து செய்கிற காரியத்துக்கு போயிட்டு அப்படி செய்து முடித்துட்டு வருது. அவர் எங்க போனாலும் தன் வார்த்தையை, அவர் அதிகாரமுள்ள வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன நினைத்திருக்கிறாரோ, நம் வாழ்க்கை, என் மகளே, என் மகனே, நான் நினைத்திருக்கிறேன், அதன்படியே நான் உனக்கு செய்வேன். நீ எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற, எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற, என்னோட அதிகார வார்த்தையை நீ விசுவாசி. என்னோட அதிகாரம் உள்ள வார்த்தை, அந்த கிருபையில வார்த்தையை நீ விசுவாசி. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. கரங்களை தட்டுவோமா. வெட்டுகளி போஞ்சா வரும். எதுக்கு போகும்? செய்த நம்ம போகிற காரியத்தை முடித்து விட்டு தான் திரும்பும். அதே போல் ஆண்டவர் போக மாட்டார், தன் வார்த்தையை அனுப்புவார். தன் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுப்பார். தன் வார்த்தையினாலே பலம் கொடுப்பார். தன் வார்த்தையினாலே உயிரோடு எழுந்திருப்ப செய்வார். அவர் வல்லமுள்ளவர் தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஞானம் உள்ளவர். எல்லாவற்றிலும் ஒரு காலத்தின் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக்கு வருவார். நான் எதற்காக வந்தேனோ, எதற்காக இந்த பூமியில் அவதரித்தனோ, அந்த 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 காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அந்த காரியத்தில் அப்படியே அதிகாரம் உள்ளவராக இருப்பார். அந்த காரியத்தை விட்டு விலகவே மாட்டார். அதை சொன்னபடி பிதா என்ன செய்ய தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தாரோ அதன்படியே செய்ய தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம். அதில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7. வெளிப்படுத்தல் 9:7. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகளும் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. இதுல 3 வாசிப்போம்.
அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பாருங்க, வெட்டுக்கிளி வந்து எப்பவுமே ஆண்டவர் வந்து இந்த கடைசி காலத்தில் அதை பயன்படுத்துகிறார். வெட்டுக்கிளியை கடைசி காலத்தில் வெளிப்படுத்த விஷயம் கடைசி காலம் நமக்கு. அந்த கடைசி காலத்தில் இரும்பு கவசங்கள் போல மாக்கவசங்கள் இவர்களுக்கு இருந்தன. இரும்பு கவசங்களை போல வெட்டுக்கிளிக்கு என்ன இல்லை, பேச்சு இல்லை, ஆனால் கிளாரிட்டி உண்டு. என்ன அதுக்கு அந்த காலத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்காரோ அது செய்து முடித்து தான் திரும்பும். அந்த பலனை வெட்டுகளை கொடுத்த இரும்பு கவசங்களைப் போல மாக்கவசங்கள் அவளுக்கு இருந்தன. அவளுக்கு சிறுகள் இறைச்சல், பேச்சு இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பேச்சு இல்லாதட்டு அதுக்கு அது பலன் எங்கே இருக்கு, சிறகுகள் இருக்கு. அந்த சிறுகள் சத்தம் தான் படபடன்னு தெரியும் நமக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமான இறைச்சல். அந்த சிறகுகளுடைய இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்கள் இறைச்சலுக்கு ஒப்பா இருக்கிறது. அதுக்குள்ள விஷம், தேள்கள் உண்டான விஷம் உள்ளதுன்ற. அதுக்கு பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, அதுக்கு நாவு இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் எப்படி அதிகாரம் உள்ளவராய் தன் அர்ப்பணித்தாரோ அந்த வெட்டுகளுக்கு என்று வல்லமையை கொடுத்துருக்கார், அந்த ஞானத்தை கொடுத்துருக்கார். அது என்ன காத்துக்கு போகிறதோ அது அப்படி செய்து முடித்து திரும்பி வரும். அல்லேலூயா. வேதாகமத்தில் வெட்டுக்கிளியை போல ஒரு கேரக்டர் உண்டு. வெட்டுக்கிளியை போல ஒரு கேரக்டர் உண்டு. அந்த கேரக்டரை நான் பார்த்து இந்த போர்ஷன் நான் முடிப்போம். ஏன்னா இன்னும் அந்த செகண்ட் போர்ஷன் போனால் டைம் ஆகிடும். வெயில் உஷ்ணம் அதிகமாக இருப்பதுனால நம்மளே உஷ்ணாசனம் இருக்கோம். அதனால் இந்த ஒரு போர்ஷன் நம்ம சொல்லிவிட்டு அடுத்த வாரம் கற்றுக்கு சித்தமானால் நம்ம சிலந்தி பூச்சியை பற்றி நாம் தியானிப்போம். இதில் எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். அதில் நம்ம வாசிப்போம். கர்த்தர் பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். எபேசியர்ல 5:17-19 வசனம் ஞானத்தை குறித்து பேசுறாரு நம்ம கிட்ட. அப்ப கர்த்தர் பயம் நமக்கு வேணும். அவர் பயப்படாது சொல்லும் போது இங்க பயப்பட போயிட்டு வெளியே போனோன்னா ஐயோ அதை குறித்து பயமா இருக்குதுப்பா, எனக்கு பயமா இருக்குது. நம்மளே பயத்தை நம் வாயினாலே அறிக்கை செய்கிறோம். பிரியமானவர்களே, அறிக்கை செய்து கொள்கிறோம். பயப்படாத சிறுமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்காரு, பிரியமா இருக்கிறாங்க மேல. பயப்பட எதை கொடுத்து பயந்து போகாதீங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதை கொடுத்து பயந்து தங்களுக்கு என்ன வெறி வச்சு கொண்டாங்க. எல்லாம் அவருக்கு விரோதமானவர்களை தங்களுக்கு அவங்கள ஆட்கொள்ளும்படி வரவேற்று கொண்டாங்க. ஆண்டவர் சொல்ற பாருங்க. அதற்கு பின்பு படிங்க 11 படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊர் ஆகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, ஏன் இவனை தெரிந்து கொண்டார்னா, யுத்தம் அவங்களை மேற்கொள்ள வந்தாலும் இவனா பண்ணான் தன்னோட வேலையை அது கரெக்டா. வெட்டுக்கிளி எப்படி போயிட்டு எல்லாத்தையும் பஞ்சா போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வருதோ, இவன் இங்கே யுத்தம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் கிதியோன் மாத்திரம் தன்னுடைய வேலைகளை அவன் கரெக்டாக செய்தான். தன் வேலைகளை கரெக்டாக செய்தான். இது ஆண்டவர் பார்க்குறாரு. அவனை பார்த்த பின்பு அதற்கு பிறகு கர்த்தருடைய தூதர் ஆண்டவர் வந்து அபியேஸ்ரியனாகிய யோசுவாசின் ஊராகி ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் உட்கார்ந்தார். என்னப்பா இந்த பிள்ளைங்க சொல்கிற பற்றி கேட்கவே மாட்டேன்றாங்களே, சொல்ல கேட்குது யாரா இருப்பாங்களான்னு என்ன ஒரு கர்வாலின் மரத்துக்கு கீழே இருக்கிறார். கீழ்ப்படியாதது தான் கர்வாலி. அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே உட்காந்து ஆண்டவர் அந்த தூதன் அவர் பார்க்குறாரு. யாராவது நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்க பயப்படாத பிள்ளைங்க யாரா இருக்காங்களா? அத்தி மரம் வேற, கர்வாலி மரம். கர்வாலி மரம் என்பது
அது இனிமேல் நம்ம இங்கே இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ. அந்த கர்வாலி என்பது பெரிய முள்ளுகுள்ள ஒரு மரம். கர்வாலி மரம் பெரிய முள்ளுகுள்ள ஒரு மரம். அந்த மரத்தின் கீழே குத்தப்பட்டவனாய் தூதனானவர் உட்கார்றாரு. கர்வாலின் மழை குத்தப்பட்டவனாய். ஆண்டவர் பயப்படுறவங்க யாருமே இல்லையே. கர்த்தர் பயப்படுற மனுஷனுக்கும் மற்ற காரியங்கள் பயப்படுற இந்த ஜனங்கள் கர்த்தர் பயப்பட இல்லாம போறாங்களே. ஒரு வியாகுலத்தோடு அந்த தூதன் அவர் உட்கார்றாங்க. உட்கார்ந்த பிறகு சொல்றாரு, அவனுடைய குமாரன் படிக்க சிஸ்டாத மத்திய உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியான கைக்கு தப்பு விற்கிறதற்காக எல்லாம் வெட்டுகளே போல அந்த என்ன பண்றாங்க, பயிரை பயிற்சின்னு போயிடுறாங்களே. இது தப்பு விற்பதற்காக இந்த கோதுமையை வந்து கோதுமைக்கு ஒரு ரூமர் சொன்னார். என்ன சொன்னார்? கோதுமை போல என்ன பண்ணோம், புடமிடணும். ஆண்டவர் சொன்னா அப்படியே அப்படியே கீழ்ப்படியணும், புடமிடப்படணும். வசனம் புடமிடப்படணும். மறந்துடுறீங்களே, வசனத்தை மறந்துடுறீங்களே. யோசேப்பு வசனம் புடமிடும் வரைக்கும் என்ன பண்ணான், அவன் அப்படியே அமர்ந்திருந்தான். வசனம் புடமிட யோசேப்பை புடமிட்டது வசனம். சங்கீதம் 78 அழகாக வாசிக்க கேட்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 78 எடுங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவர். 69 வாசிங்க. தாவீது குறித்து இதில் போட்டப்பட்டிருக்கு. தாவீதுடைய சந்ததியை போடப்பட்டிருக்குது. படிங்க சிஸ்டர். 68 வாசிங்க. படிங்க படிங்க படிங்க. தம்முடைய தாசனை தாவீதை தெரிந்து கொண்டு கரவலாடுகளின் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். பாருங்க, 78ஆம் அதிகாரத்தில் தாவீது அழகாக எழுதுறாரு. தம்முடைய தாசன் தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தோல் அவளை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தீர்ந்த அவனை தம் ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பர் அழைத்து கொண்டு வந்தார். தாவீதை அழைத்து கொண்டு வந்தவர் சும்மா விடல. இந்த ராஜ்யத்தை கொடுக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கவில்லை. பிரியமானவர்களே, நமக்கு என்ன காரியம் சொல்றாங்களோ அது தொடர்ந்து நம்ம போக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்டான காரியத்தில் நம்ம எதில் மீதியாக இருக்கக்கூடாது. மீதியானவர் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம் காரியங்களிலே எல்லாவற்றையும் தீவிரமாக செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அதிகாரம் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த கிதியோன் பாருங்க சொல்றான், எல்லாம் அதை போராடிக்கிறான், பயப்படாம போராடிக்கிறான். கர்த்தர் உடனே அவனை பார்த்து கர்த்தர் தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே பாருங்க கிதியோன் அந்த இடத்தை தேர்ந்து கொண்ட பிறகுதான் கிதியோன் சொல்றான். படிங்க 13 5-6-13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இவனுக்கு இன்னும் கூட நம்பிக்கை இல்லை. அந்த தூதனோட கேள்வி கொட்டை கொண்டிருக்கான். இது ஒன்று கேட்குறான், ஆண்டவனே, கர்த்தங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேருவானே. எதை குறித்து பயப்படக்கூடாது ஆண்டவர் முதல் சொல்றாரு.
எதை குறித்து பயப்படாத, அவர் சொல்ற கீழ்ப்படி. அப்படி அது சொல்ல என்ன சொல்றாரோ அப்படி கீழ்ப்படி நட. முதல்ல எல்லாவற்றையும் மேலே பயப்படாதன்றார். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கி நம்ம ஆராதனையில் பயப்படாத எதையோ காத்து கொடுத்து பயந்து கொடுத்து வரீங்க. இங்கே பயப்படாத சொல்ல பயப்பட மாட்டீங்க, வெளியே போன பயம் உங்களை தொட்டிக்கொள்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த காத்து கொடுத்து நான் பயப்படக்கூடாது. எங்கள் அத்தை கூட எனக்கு அருமையான சாட்சி சொன்னாங்க. நான் இன்றைக்கி கால் வலியாக இருக்கே, நான் எப்படி ஆண்டவரே கூடாஞ்சி சபைக்கு நான் இன்றைக்கி போகணுமே, கால் வலியாக அந்த நொடியில் கால் வலி நீங்கி போயிடுச்சு. அதுதான் விசுவாசம். அப்போ பயந்தா இந்த கால்வெளி இருக்குது, அந்த கால்வெளி கொடுத்துருந்தா அந்த பயம் நம்மளை அப்படியே சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் நம்ம ஒட்டி கொண்டே இருக்கோம். கால்வெளியாகவே இருக்கும், கால்வெளி நம்ம விட்டு போகாது. அல்லேலூயா. அதான் அதிகாரமுள்ள வார்த்தையை நான் பயன்படுத்தும். ஆண்டவரே நான் இன்னைக்கு நான் சபைக்கு போகணும், இந்த கால்வெளிலாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அது சொல்லும் போது அது சரியாயிடும். அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை. அப்போ அதை குறித்து பயந்துருந்தா நம்ம எங்கே வர முடியாது? சபைக்கு வர முடியாது. சபைக்கு வர முடியாது. வெட்டுக்கிளி எப்படி போய் பவுஞ்சா போய் அது நினைச்ச காரியத்தை அப்படியே நிறைவேற்றி வருதோ, ஆண்டோட அதிகார வார்த்தை நாம் பயன்படுத்தினா தான் நம் ஆண்டோருடைய சுதந்திரத்தை நாம் பங்கிட்டு கொள்ள முடியும். அந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட முடியும். அந்த வாக்கு தத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த கிதியோன் சொல்றான். அப்போது பாருங்க, அவருக்கு பதில் சொல்றாரு பாருங்க. 14 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. என்ன ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. நான் சின்ன குடும்பம், நான் சிறியவன், நான் எப்படி நான் அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் ஒரே பதில் தான். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாத்தையும் பலத்தோடு செய்ய முடியும். கரங்களை தட்டுவோமா? உனக்கென்ற பலத்தோடு நீ போ, நான் உன்னோட கூட இருப்பேன். நான் பலவீனனாக இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி இன்றைக்கி சபைக்கு போவேன், எப்படி நான் நைட்டில் தூக்கம் இல்லை, நான் எப்படி ஆண்டவர் வார்த்தை கேட்பேன், சபைக்கு போனால் ஒரு அனலாக இருக்குது, நான் எப்படி அனலில் உட்காருவேன். இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல் இருப்பேன். அந்த வார்த்தையை நமக்கு அப்படியே குளிரச் செய்யும், மனதை குளிரச் செய்யும். பிரியமானவர்களே, பகலில் வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் நம்ம சேதப்படுத்தாது. அவர் எல்லாவற்றும் மேலாக நமக்கு உன்னதமான நிழலாக இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? நம்ம நிழலாக இருக்கிறார். நம்ம வெயிலில் போனால் கூட அந்த வெயில் தாக்கம் நம்மை தொடாது. பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. மனுஷர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுத்தா மனுஷர் கையில் நம்ம ஒப்பு விடுக்க மாட்டார். பாருங்க, அதற்கு படிக்க சார். அவர் சொல்றாரு, அப்போது கர்த்தரை நோக்கி, உனக்கு இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை போதும். அவர் அனுப்புவர் அவர் என்று நாம் போவோமானால், நாம் கடிந்து சொல்லுவோமானால் எந்த ஒரு காரியம் நமக்கு நேரடியாக நடக்காது, நமக்கு எதிரிலேயே நடக்காது. பயப்படாதீங்க. வாழ்க்கையில் கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே. நமக்கு தான் அவர் தான் நமக்கு பலன். அவர் தான் எல்லாமே, எல்லாமுமா இருக்கிறார். அப்படி நம்ம வாழ்க்கையில் நாம் தீர்மானித்து கொண்டால் நமக்கு என்ன பலத்தோடு போனால எந்த பலமும் எந்த ஆயுத பலமும் தேவையில்லை. இயேசு நம்மோடு கொடுக்க இயேசு பலம் இருந்தால் போதும். நம் வாழ்க்கையில் அவர் எல்லா காரியத்தையும் நம்ம சாதித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நான் சொன்னான், கிதியோன் சொன்னான், நான் சின்ன குடும்பம், நான் இந்த மீதியானவர்கிட்ட நான் எப்படி ரட்சிப்பேன், இவ்வளோ ஜனம் பெரிய இந்த கூட்டத்தை நான் எப்படி ரட்சிப்பேன். முதல்ல சொல்லிட்டார், நீ பராக்கிரமசாலி, நான் உன்ன கூட இருப்பேன். இந்த பராக்கிரமத்தின் நாளிலே எவ்வளவு உமக்கு பிறகு என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். அந்த வாக்குத்தத்தின்படி அவருடைய ஆளுகையிலே நம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆதரவிலே நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆசுவாதத்தை நாம் சொந்தித்துக் கொள்ள முடியும். வாக்குத்தத்தை பண்ண உண்மை இல்லை ஒரு பிரியமானவர்களே, நிச்சயமாக அப்படி நிறைவேற்றி கொடுப்பார். எது குறித்து கலங்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து கலந்து கொண்டிருக்கீங்களா? பலவீனம்னா வியாதி குறிக்கிறதில்ல. பலவீனம் என்பது வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படி நான் இதை சேர்ந்து கொள்ள முடியும், இது ஒரு பலவீனம், எப்படி அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் ஒரு ஆன்சர். உனக்கென்று பலத்தை எடுப்போம், நான் உன்னோட கூட இருப்பேன். நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எதை குறித்து நாம் பலவீனத்தோடு காணப்படுகிறோம்? சரீர பலவீனம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ரத்தத்தை நான் இன்ஜெக்ட் செய்கிறேன் ஆண்டவரே, ரத்தத்தை என்மேல் தெளிச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் பலவான். பலவீனன்னு தன்னை பலவான் என்று சொல்லணும். அந்த பலவீனத்தை குறித்து நாம் ஒருபோதும் அதை நினைக்கக்கூடாது.
காரணம் என்னவென்றால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்க என்று சொன்னவர். பலவீனத்தை குறித்து ஒருபோதும் நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. உனக்கென்று பலத்தெடுப்போ, அந்த பலவீனம் இருந்தாலும் உனக்கென்று பலத்தெடுப்போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாம கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். பாருங்க, இவன் எல்லாம் பார்த்து கூட இவன் ஆபத்து பக்கத்திலே வச்சுக்கிறான். ஐயோ என்றான். ஐயோ, நாமளும் அப்படிதான். ஐயோ 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 ஐயோனால ஆபத்து நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் வார்த்தை எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு என்ன பலத்தெடுப்போ. ஆமாம், ஆண்டவருக்கு பேசும்போது கூட அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தர் ஆண்டவரே, நான் கர்த்தர் தூதன் முகமாய் கண்டனே என்றான். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் பாருங்க. பயந்துடுறான். அதுதான் நீ பயப்படாதன்ற. உள்ளே இருக்கும்போது பயப்பட மாட்டோம், வெளியே போனோம் பயந்துடுறோம். கர்த்தர் அந்த தூதனை பார்ப்பதுக்கு முன்பாக அவன் பயப்பில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோதுமை அந்த பெரிய யுத்தம் நடந்தாலும் இவன் தனக்கென்று காரியத்தை அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான். களத்தில் கோதுமையை அவன் பிரித்தெடுத்து கொண்டு இருக்கிறான், பயப்படாமல் செய்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். நான் எப்படி ஆண்டு சொன்னவனே, ஆண்டு உள்ளே வந்தவனே, நான் எப்படி பண்ணுவேன், என்ன செய்வேன், எப்படி என்னால் முடியும், நான் சின்னவன், எனக்கு அந்த ஞானம் இல்லை, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. இதெல்லாம் ஆப்போசிட்டான காரியங்கள், கர்த்தருக்கு ஆப்போசிட்டான காரியங்கள். பயத்தை நம்மளே உருவாக்கி கொள்ளுகிறோம், நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். அப்போதான் தன்னை அறியாமலே நமக்கு ஆபத்து உருவாக்கி. ஐயோ, நல்லது நடந்திருக்கும், நல்லது கூட ஒரு ஐயோ. அல்லேலூயா. நல்லது நடந்தால் அல்லேலூயா சொல்லுங்க, ஐயோன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னால் நமக்கு என்ன இருக்காது, அல்லல் இருக்காது. அல்லேலூயா சொன்னால் ஆசீர்வாதம் நமக்கு. கரங்களை தட்டுவோமா? அதனால் ஐயோ என்ற வார்த்தை ஆபத்தை குறிக்கிறது. ஐயோ என்றான். நான் படிக்க சிஸ்டர். அப்புறம் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற போதும் சிஸ்டர். அங்கே கிதியோன் கர்த்தர் ஒரு பலிபீடத்தை கட்டி, உடனே நீ பயப்படாதப்பா, நீ சாவதில்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞானம் வருது. அதுக்கு முன்னால் ஞானம் இல்லை. ஃபஸ்ட் ஆண்டு சொல்கிறாரு, பராக்கிரமசாலியை நான் உன்னோட கூட இருக்கேன். அப்போது கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு தன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ இஸ்ரவேலை நீ மீட்டுக்கொள்வ, உனக்கு என்ன பலத்தோட போ என்று மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. சொன்னவனே மறுபடியும் அடையாளத்தை கேட்குறான். அடுத்து கேட்ட உடனே அந்த அடையாளத்தை கேட்ட உடனே என்ன வந்துட்டு இவனுக்கு பயம் தொட்டி கொள்ளுகிறது. பயம் தொட்டி கொள்ளுகிறது. ஆண்டு விட்டு அடையாளத்தை கேட்காதீங்க. இந்த அறிவிழா ஜனங்கள் அடையாளத்தை தேடுகிற ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம் முகமுகமாய் இயேசு இதை காண்கிறோம், இதில் காண்கிறோம், முகமுகமாய் பார்க்கிறோம். அவருடைய சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவர் தன்மையை உணர்ந்து கொள்கிறோம். எப்போதும் நம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதை சொல்கிறாரோ அதை நாம் முடிக்கும் வரைக்கும், அதை முடித்து அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதில் நாம் பின்வாங்கக்கூடாது, வெட்டுக்கிளியை போல. காரணம் என்னவென்றால் அதிகாரம் உள்ளவர் நம்மோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அதிகாரம் உள்ளவர் நம்மோட கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னொரு அடையாளத்தையும் நாம் ஆண்டவருக்காக பார்க்குறோம். எடுத்து வாசிங்க சிஸ்டர். அதில் கடைசி 35 வாசிங்க, முடிச்சிடும். 35 வாசிங்க. மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். பாருங்க,
அப்படி கூட ஒரு அவனுக்கு சந்தேகம் வந்துனே இருக்குது. சந்தேகம் வந்து பராக்கிரமான்னு சொன்ன பிறகு நம்ம வாழ்க்கையில் சந்தேகம் வரக்கூடாது. ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரா, சந்தேகமே படக்கூடாது. ஞானம் குறைவுபட்டு போகும். சந்தேகப்படுறதுனால அதேக சந்தேகம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே மேலே மேலே அந்த சந்தேகம் மேலே மேலே உருவாக்கி போய்கொண்டே இருக்கும். பயமும் அப்படி தான். பயமும் சந்தேகம் ஒன்று. சந்தேகம் வந்துட்டாலும் பயம் வந்துடும். அந்த சந்தேகம் எப்பவும் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அந்த சந்தேகம் அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது யாக்கோபில் எழுதியிருக்கிறது. நம்ம படிப்போம். படிங்க சில வார்த்தையை அப்படியே படிச்சுடுவாங்க. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவனை சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவனை சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். சொன்னபடியே அப்படி ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, பாருங்க மறுபடியும் அவனுக்கு ஒரு சந்தேகம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. சரண்டர் ஆயிடலாம். ஆண்டவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டால் ஆண்டவர் இன்னொன்று பிடிச்சிங்க. ஆண்டவர் மேலே பிடிச்சிட்டா அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார். கரங்களை தட்டுவோமா? நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வாய்க்க செய்வார். ஆனால் பயம் மட்டும் சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. ஆண்டவர் செய்வார்னு முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்ன்றார். அதன்படி தான் அப்போ கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. இந்த வார்த்தை யார் சொன்னது? ஆபிரகாம் சொன்னார். ஒரு நீதிமான் நிமித்தம் இந்த தேசத்தை அழிப்பீரோ, 5 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீரோ, 10 நீதிமான் நிமித்தம் தேசத்தை அழிப்பீரோ. அப்படியே மேலேருந்து கீழே வர்றாரு. அப்பா, ஒரு நீதிமான் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். உன் நிமித்தம் தேசத்தை அழிக்க மாட்டேன். கரங்களை தட்டுவோமா? உன் நிமித்தம் தேசத்தை நான் அழிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட வெட்டிகளை போல பவுஞ்சா வந்தாலும், அது உண்டான பலத்தை கட்டளையிட்டாலும், உன்னை குறித்து நான் செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதனால பயப்படாதீங்க. பயங்கரமானவர் நம்மோடு கொடுக்கிற பயங்கரமானவர். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்தது, பூமி எங்கோ பனி பெய்ந்திருந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இவ்வளோ விஷயம், இவ்வளோ வெயில் அடித்தாலும் கர்த்தர் நமக்கு பனியை போல இருப்பார். ஒப்பு கொடுப்போம். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. வெட்டுக்கிளிகளை கர்த்தர் உருவாக்கினார். எதற்காக? அது ஒரு அடையாளமாக உருவாக்கினார். அதுக்கு பேச்சு இல்லை, ஆனால் கர்த்தர் வல்லமை கொடுத்திருந்தார். ஒரு வெட்டுக்கிளி போச்சுன்னா ஒரு காரியத்தை எந்த காரியத்துக்கு போதோ அது அப்படியே அது முடிச்சுட்டு தான் வரும். ஆனால் நம்மை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், நீ என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை கொடுப்பேன் என்று சொன்னவர். பயப்படாதீங்க. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோவேல் 2:25 வாசிங்க. யோவேல் 2:25 சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். பாருங்க, யாருடைய சேனை இது? வெட்டுக்கிளி யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. படிங்க சிஸ்டர். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை திரும்ப கொடுப்பார். எத்தனை வெட்டுக்கிளிகளும், எத்தனை பச்சை புழுக்களும், எத்தனை முசுக்கட்டை பூச்சிகளும் உங்களை பட்சிக்க வந்தாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ விரும்புகிறபடி அவனுக்கு ஆக கிடவுது. போ, சமாதானத்தில் போ. உடனே ஒரு பலிபீடத்தை கட்டணும். அதுக்கு என்ன பேர் வச்சான்? யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டு சமாதானத்தின் தேவன் அவனை ஆளுகை செய்தார். நம்ம ஆண்டவருக்காக என்ன நம்ம தீர்மானித்திருக்கிறோமோ, நம் பலத்தை கொண்டு, நம் முழு பலம், உனக்கு என்ன பலத்தோட நீ போ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன பலத்தோட, அந்த பலத்தை கொண்டு ஆண்டவருக்கு நம்ம என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அது பலத்தோடு செய்யணும்.
அந்த காரியத்தை குறித்து நான் தீர்மானித்துக்கணும். என்னால் முடியும் ஆண்டவரே, நீ சொல்லி உன்னோட பலத்தோடு நீ போன்னு சொன்னேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அப்பா வேலைக்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. அப்பா அது காணாத திருமணத்தில் ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன் தாயாருக்கு அந்த அதிகாரமுள்ள வார்த்தை கொடுத்து உன் வேலை வந்தவுடனே ரிசியுள்ள பிரார்த்தனத்தை கொடுத்து அந்த திருமணத்திலே அப்பா நாமத்தை மேலே பாராட்ட முடியாது. நல்ல கூட ரிசியுள்ள அப்பா அதிகாரம் உள்ள கிருபையுள்ள வார்த்தை நாங்கள் அப்பா தியானித்த மாட்டோம். வெட்டிகளை போல வெட்டிகளுக்கு ராஜா இல்லாதிருந்தே கூட்டம் கூட்டமாக சென்று நாங்கள் ஏற்ற காரியத்தை அப்படியே முடித்துவிட்டு திரும்புவது போல அப்பா நீ எங்களுக்கு அந்த இருக்கின்ற பலத்தோடு எங்களுக்கு அனுப்பி அந்த பலத்தோட போய் என்று சொல்லி எங்கள் காரியத்தை நீ வாக்க செய்ய முடியாது. நீ எங்களுக்கு அதிகாரம் உள்ளவரா எங்களை மாற்றினபடியா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி எங்களோட ஆண்டவரே இந்த நாளில பேசி பராக்கிரமத்தின் நாளிலே எங்கள் ஆண்டவரே உமக்கு என்றப்பா மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு அப்பா அடைக்கலத்தோடு அடைக்கலத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத தப்புனே எங்கள் வாழ்க்கை இன்றும் நாங்கள் ஆனந்தத்தோடு வாழ மகிழ்ச்சியுடன் கனிவுடன் சந்தோஷத்துடன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர முடியாது செய்கிறார். ஒரு வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு வார்த்தை விடுதலை தரும் வார்த்தை கண்டார் எங்களோட பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமத்தினை மகிமைப்பட்டு நாலு சபைக்கு வந்து ஒரு பிள்ளைகளை மாட்டோம், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவர். தகப்பனே பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறதா நன்மையானதை செய்திடப்பா. எங்கள் நன்மையானதை செய்திடாண்டவரே உனக்கு பலத்தோட போர் என்று சொல்லிடப்பா. எங்களுக்கு இருக்கிற பலத்தோட எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே அந்த பலத்தோட பலனை பெற்றுக்கொள்ள முடியாது, பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரை பெருகவும் ஆண்டவரே. அதனால் வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவை ஆசீர்வதிக்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் ஏற்கிற ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வழிநடத்தும் இருப்பதாக. ஆமென் அல்லேலூயா. பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்கள் தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்ன முறைகளே. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமா